3 பிரச்சனைகள். மத்திய அரசாங்கம் மூலப்பொருள் விலையை எங்களுக்கு சாதகமாக செய்து கொடுக்க வேண்டும். மாநில அரசாங்கம் உடனடியாக மின்சார கட்டணம், இனி வரும் ஜூலை மாதம் மீண்டும் மின்சார கட்டணத்தை உயர்த்துவதாக சொல்லியிருக்கிறார்கள். அதை உடனடியாக கைவிட வேண்டும். மேலும் நாங்களே உற்பத்தி செய்யும் ரூப்டாப் சோலார் மின்சாரத்திற்கு சர்சார்ஜ் என்று ஒன்று விதித்து அதையும் தடை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ரூப்டாப் சோலாருக்கு சர்சார்ஜ் கட்டணத்தை உடனடியாக நீக்கி கொடுத்தால் எங்கள் ஓய்வுகளே அவரவர்கள் சொந்த மின்சார உற்பத்திக்கு மாறி நாங்கள் இந்த மின்சார கட்டண அதிகபட்சமான மின்சார கட்டணத்திலிருந்து எங்கள் சொந்த மின்சாரத்திற்கு மாறும் பொழுது நாங்கள் உற்பத்தி செலவை கண்டிப்பாக குறைக்க முடியும். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வெள்ளக்கோவில் வள்ளியரச்சல் சாலையில் உள்ள ஸ்ரீகிருஷ்ணா மகாலில் தமிழ்நாடு ஓபன் எண்ட் ஸ்பின்னிங் மில் அசோசியேஷன் சார்பில் தலைவர் அருள்மொழி தலைமையில் முக்கிய கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் செயலாளர் சந்திரசேகரன், துணைத் தலைவர் செந்தில்குமார், பொருளாளர் பிரான்சிஸ் சேவியர், இணை செயலாளர் சுரேஷ்குமார், பாரதி உள்ளிட்ட திருப்பூர், கோவை, வெள்ளக்கோவில் பகுதிகளைச் சேர்ந்த 620க்கும் மேற்பட்ட ஓபன் எண்ட் மில் அதிபர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களின் மூலம் கடந்த 3 ஆண்டுகளாக மின்சார கட்டண உயர்வால் 250க்கும் மேற்பட்ட ஓபன் எண்ட் மில்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கடந்த 6 மாதங்களில் மட்டும் 80 மில்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. ஜூலை மாதத்தில் அமலுக்கு வரவுள்ள மின்சார கட்டண உயர்வை ரத்து செய்ய தமிழக அரசு உடனடியாக அரசாணை வெளியிட வேண்டும் என்றும், எல்டி மற்றும் சிடி இணைப்புகளுக்கு பீக் அவர் கட்டணம் வசூலிக்கப்படக்கூடாது என்றும் வலியுறுத்தப்பட்டது. மேலும் ரூஃப்டாப் சோலார் வசதி கொண்ட மின் இணைப்புதாரர்களுக்கு சார்ஜ் கட்டணத்தை முழுமையாக நீக்க வேண்டும் என்றும், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா மாநிலங்களைப் போல 40% முதல் 50% வரை இயந்திர மானியம் வழங்கும் புதிய ஜவுளி கொள்கையை தமிழக அரசு விரைவில் அறிவிக்க வேண்டும் என்றும் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் நலிவடைந்த மில்களுக்கு ரூபாய் 1 கோடி வீதம் வட்டியில்லா கடன் வழங்கப்பட வேண்டும் என்றும், பஞ்சு இறக்குமதி வரி 11% முற்றிலும் நீக்கப்பட வேண்டும் என்றும், விஸ்கோஸ், பாலியஸ்டர் செயற்கை இழைக்கு விதிக்கப்பட்ட தர கட்டுப்பாட்டை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. தமிழ்நாட்டின் ஜவுளி துறையை காப்பாற்ற மத்திய மற்றும் மாநில அரசுகள் விரைந்து ஒருங்கிணைந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு ஓபன் எண்ட் ஸ்பின்னிங் மில் அசோசியேஷன் தெரிவித்துள்ளது. தலைவர் ஓபன் அண்ட் ஸ்பின்னிங் மில் அசோசியேஷன் ஓஸ்மா தமிழ்நாடு. ஓபன் அண்ட் ஸ்பின்னிங் மில்கள் இன்று 600க்கும் மேற்பட்ட மில்கள் தமிழ்நாடு முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதிலிருந்து தினமும் காட்டன் ஸ்பின்னிங் மில் வேஸ்டிலிருந்து 25 லட்சம் கிலோ காட்டன் நூலும், கார்மெண்ட் கட்டிங் வேஸ்ட், பெட் பாட்டில் ஃபைபர், இதிலிருந்து 40 வகையான கலர் நூல்கள் 15 லட்சம் கிலோ நாளொன்றுக்கு தமிழ்நாடு ஓய்வு மில்கள் உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறது. இத்தகைய ஓய்வு மில்கள் கடந்த 2 வருட காலங்களாக கடுமையான நஷ்டத்தை சந்தித்து கொண்டிருக்கிறது. இதற்கு மூல காரணம் மின்சார கட்டண உயர்வு. தமிழ்நாடு அரசு மின்சார கட்டணத்தை அபரிதமாக உயர்த்தியதால் இன்று ஓய்வு மில்கள் மின்சார கட்டண பிரச்சனை காரணமாக கடுமையான உற்பத்தி உயர்வை கொண்டுள்ளது. உற்பத்தி காஸ்ட் இன்னைக்கு கன்வர்ஷன் காஸ்ட் 2 வருடங்களுக்கு முன்பு 25 ரூபாய் கிலோ நூல் 20ஆம் நம்பர் தயாரிக்க வேண்டிய நிலையில் இன்று அது 35 ரூபாய் கிலோவிற்கு உயர்ந்திருக்கிறது. மின்சார கட்டண உயர்வினால் இத்தகைய கடுமையான விலை உயர்வு விசைத்தறி உற்பத்தியாளர்கள் இந்த நூலுக்கு அதிக விலை கொடுத்து வாங்க முடியாத கஷ்டமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இன்று ஓய்வு மில்களும் கடுமையான நஷ்டத்தை சந்தித்து வருகிறது. மேலும் மத்திய அரசாங்கமும் சரி, மூலப்பொருள் காட்டன், இன்று காட்டன் மற்ற நாடுகளை கம்பேர் செய்து பார்த்தீர்களானால் 11% வரி இறக்குமதி வரியினால் காட்டன் விலை உயர்ந்து இங்கு நமது இந்திய ஸ்பின்னிங் மில்கள் மற்ற நாடுகளுடன் போட்டி போட இயலவில்லை. அதே போல விஸ்கோஸ், பாலிஸ்டர் இவை இரண்டும் ஓய்வு மில்களில் நாங்கள் 40% பயன்படுத்தி வருகிறோம். இத்தகைய விஸ்கோஸ் பாலிஸ்டருக்கு குவாலிட்டி கண்ட்ரோல் ஆர்டர் என்ற ஒன்றை விதித்து மத்திய அரசாங்கம் வெளிநாடுகளிலிருந்து விலை குறைவாக பாலிஸ்டர் விஸ்கோஸ் செயற்கை இலையை நாங்கள் இறக்குமதி செய்ய இயலாமல் தடுக்கிறது. இந்த மூலப்பொருள் உயர்வினால் 20 ரூபாயிலிருந்து 25 ரூபாய் வரை நாம்
சர்வதேச நாடுகளை விட விலை அதிகமாக கொடுத்து இந்திய கம்பெனிகளிலிருந்து செயற்கை இலை பாலிஸ்டர் விஸ்கோஸை வாங்கி நாங்கள் நூல் செய்கிறோம். இந்த 3 பிரச்சனைகள், மத்திய அரசாங்கம் மூலப்பொருள் விலையை எங்களுக்கு சாதகமாக செய்து கொடுக்க வேண்டும். மாநில அரசாங்கம் உடனடியாக மின்சார கட்டணம், இனி வரும் ஜூலை மாதம் மீண்டும் மின்சார கட்டணத்தை உயர்த்துவதாக சொல்லியிருக்கிறார்கள். அதை உடனடியாக கைவிட வேண்டும். மேலும் நாங்களே உற்பத்தி செய்யும் ரூப்டாப் சோலார் மின்சாரத்திற்கு சர்சார்ஜ் என்று ஒன்று விதித்து அதையும் தடை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ரூப்டாப் சோலாருக்கு சர்சார்ஜ் கட்டணத்தை உடனடியாக நீக்கி கொடுத்தால் எங்கள் ஓய்வுகளே அவரவர்கள் சொந்த மின்சார உற்பத்திக்கு மாறி நாங்கள் இந்த மின்சார கட்டண அதிகபட்சமான மின்சார கட்டணத்திலிருந்து எங்கள் சொந்த மின்சாரத்திற்கு மாறும் பொழுது நாங்கள் உற்பத்தி செலவை கண்டிப்பாக குறைக்க முடியும். எனவே தமிழ்நாடு அரசும் சரி, மத்திய அரசும் சரி, ஓய்வு மில்கள் அனைத்தும் சிறு குறு தொழிற்சாலைகள் தான். அத்தகைய ஓய்வு மில்களுக்கு இந்த 3ஐயும் செய்து கொடுத்தால் எங்கள் ஓய்வு மில்கள் மிகப்பெரிய வளர்ச்சியை அடையும்.